ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான். நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஊர் மக்கள்லாம், ஊர் மக்கள் அப்போ அந்த நேரத்தில் ஜாதி, மதம், இனம், மொழி, இந்த கட்சி அந்த கட்சி எதுவும் பார்க்க மாட்டீங்க. அந்த திருடனை புடுறா, விரட்டி அடரா, துரத்தி விடுறான்னு எல்லாம் ஒன்னா சேருவீங்க. இன்னைக்கு திருடன் யாரு? திமுக. தமிழ்நாட்டை திருட வந்திருக்கின்ற திமுக. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒன்னா சேருங்க. கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றணும். உங்க பிள்ளைகளை புள்ள பிடிக்கிறவன் திமுக, உங்க பிள்ளைகளை அழிக்கின்றவன் திமுக, உங்கள் பிள்ளைகளை கெடுக்கின்றவன் திமுக, உங்க பிள்ளைகளுக்கு மதுவையும் கஞ்சாவையும் கொடுக்கின்றவங்க திமுக. அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? ஒன்னா எல்லாமே ஒன்னா சேர வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதான் நம்ம கடமை, என் கடமை. அதை தான் நான் பார்க்கிறேன். நான் அதுக்காக தான் இந்த கூட்டணியை நம்ம சேர்ந்து இருக்கிறோம். வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பழைய செல்வாக்கை பெற்ற அண்ணாமலை ஆரவாரம், பட்டாசு வெடித்து கொண்டாடிய பாஜகவினர். அண்ணாமலை எப்ப களத்துக்கு வருவாரு, ஆக்டிவா இருப்பாரு, நம்மளை எல்லாம் சந்திப்பாரு, நம்ம குறைய கேட்பாரு, திமுகவுடைய தோலை உரிப்பாரு அப்படின்னு பாஜகவினர் எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த சந்தர்ப்பம் இந்த தேர்தல் மூலமாக பாஜக தொண்டர்களுக்கு நிறைவேறி இருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிரடி பேச்சுக்கு சொந்தக்காரர். எதிர்கட்சிக்காரன் கூட அண்ணாமலையை தவிர்க்க முடியாது. அப்புறம் ஊடகம் மட்டும் அண்ணாமலையை தவிர்த்துருவாங்களா? யூடியூபிற்கும் சரி, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் சரி, கண்டென்ட்டை கொடுக்கிறவரே அண்ணாமலையாச்சே. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மற்றும் சில கட்சிகளுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியவர் யாரு? அண்ணாமலையாச்சு. அரசியல் களத்தில் இன்னைக்கு ஆக்டிவா இறங்கி இருக்கின்றாரு. அண்ணாமலையை வரவேற்க இரவு முழுவதும் காத்திருக்கின்றார்கள். இரவுல கூட பட்டாசு வெடித்து என் தலைவனை பார்க்கிறேன் என்று சொல்லிட்டு மனமுவந்து பூக்களை வாரி இறைத்து கொண்டாடுகின்றார்கள். அந்த காட்சிகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரச்சாரத்தின் இடையே 2 பட்டியலை விட்டுட்டாரு. உடனடியாக தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாகி போய்விட்டது. அந்த 2 பட்டியல் என்ன அப்படின்ற விஷயத்தையும் நாம சேர்த்தே பார்க்க போறோங்க. வாழ்நாளில் நீங்க இவ்வளோ பெரிய இன்ட்ரோவை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. மக்களுக்கு மிக மிக முக்கியம் என்ற ஒரே காரணத்தினால அதை நான் இன்ட்ரோவை வச்சேன். அத்தியாவசியம். அதாவது வீடியோக்குள்ள போய் நீங்க என்ன பார்க்குறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுனதை நீங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை இன்ட்ரோவை வச்சேன். இப்போ இந்த வீடியோவில் இன்னும் 5 வீடியோக்கள் இணைக்க போறோம். ஒன்னை விட ஒன்று பயங்கர மிஞ்சுகின்ற அளவுக்கு இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாத மொத்தமா முழுசா பாருங்க. உங்க கருத்தை தெரிவிங்க. மறக்காம அப்படியே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. முதல் வீடியோ பார்க்கலாமா? குடிநீர் பைப்லைன், நூலகம் ஆகியவற்றை அமைச்சு மக்கள் பணி ஆற்றியிருக்கிறார். அவருக்கு உதயசூரன் சின்னத்துல வாக்குகளை அளிக்கணும். இந்த வீடியோ இணையத்தை அப்படியே கலக்குதுங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொந்த சின்னத்தையே மறந்து போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி மீது காட்டமான கருத்து வச்சா சுத்தி என்ன நடக்குதுன்றது முதலமைச்சருக்கே மறந்து போச்சு. ஒரு அனுதாபத்தை உருவாக்க வேணும் அப்படின்னு நினைச்சு தன்னைத்தானே ஒரு தியாகியாக சித்தரிக்க ஆசைப்பட்டுட்டாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி கொரோனாவில் முதலமைச்சர் போயிருப்பாரு அப்படின்னு சொன்னது பெருசா குத்திக்கிச்சான். சீமான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டபடி விமர்சனம் பண்ணார். அப்போதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கும் கண்ணு தெரியல, திமுகவினருக்கும் கண்ணு தெரியல. அதனால எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடாது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு மாதிரி, ஐயோ என்ன கொரோனாவில் போயிடுவான்னு சொன்னானே எடப்பாடி அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அவமரியாதை பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி. அதுலயும் இன்னைக்கு இணையதளத்தை போய் பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை நம்ம உதயநிதி ஸ்டாலினும் நம்ம ஸ்டாலின் ஐயாவும் திமுகவினரும் ராசாவும் ராசா சொல்லியிருக்கிறாரு. சாமி, அந்த மாதிரி எந்த ஒரு முதலமைச்சரையும் கேவலப்படுத்த முடியாது. எடப்பாடி பழனிசாமி போகின்ற காரும், அவரு போட்டிருக்கின்ற ட்ரெஸ்ஸும், அவர் முதலமைச்சராக இருப்பதும், என்னுடைய கிளைக்கழக செயலாளர் இருக்கார்ல அவருடைய கால் தூசுக்கு பொறுமா டே எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒருமையில திட்டுகின்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை கேவலப்படுத்திருக்காங்க. ஆனா இவங்களை ஏதோ ஒன்று தவறா சொல்லிட்டாங்களாம். அந்த மைண்ட்லயே இருந்திருப்பார் போல் இருக்குது. அதனால சொந்த சின்னத்தையே மறந்துட்டாரு. இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல செம்ம ட்ரோலு. சொந்த சின்னத்தையே
பக்கத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா 5 ஆண்டு காலம் இவர் எப்படி ஆட்சி நடத்தியிருப்பார் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் வந்துடுச்சு. இவர் பேர்ல வேற யாராவது ஆட்சி நடத்தினாங்களா? தமிழக அரசியல் களம் என்பது ரொம்ப சவால் நிறைந்தது. இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உடல் தகுதி வேணும். நம்ம முதலமைச்சருக்கு உடல் தகுதி இருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் இந்த வீடியோ மூலமாக எழுந்திருக்கிறது. 5 ஆண்டு காலம் இவர் ஆட்சி நடத்தின மாதிரி தெரியல. இவர் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இருந்தா நம்முடைய அன்புமணி ராமதாஸ் தொடக்கத்தில் வச்சாரே குற்றச்சாட்டு, அவ்வளோ பிரச்சனைகள் தமிழகத்தில் இருந்திருக்குமா? அப்போ முதலமைச்சர் பெயர்ல பின்னாடி இருந்து ஆட்சி நடத்தினவங்க யாரு? உங்க கமெண்ட்ஸ் கீழே எழுதுங்க. இப்போ சொந்த சின்னத்தையே கேட்டு அதற்கு பிறகு வாக்களிக்க சொன்னார் இல்லையா, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அதுவும் இணையதளத்தை செம்மையா கலக்குது. அதை நீங்க பாருங்க. திருவண்ணாமலையில் பேசிட்டு இருக்காரு, பேச பேச மறந்துட்டார். வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் எந்த சின்னன்னு தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஏங்க அவங்க கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது கோவச்சுக்குவார், சொன்ன கோவச்சுக்குவார். நான் டிவியில் பார்த்தேன், போட்டு காட்டினாங்க நம்ம பையங்க. அண்ணா இதை பாருங்கண்ணா. நாங்கள் என்னப்பா ஏதோ வேற கட்சி தலைவர் ஏதாவது வேற கட்சியிலேருந்து யாராவது நின்றுருப்பாங்க, அதனால சின்ன என்னன்னு கேட்டுப்போம். இல்லையே நான் திமுக கட்சிக்காரதான் நிற்கிறாருங்க வேட்பாளரை. அந்த கட்சி சின்ன என்ன, அந்த கட்சி சின்ன அது உதயச்சூர் சின்னன்னு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் சொன்ன பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாரு, விடுவாரா சான்ஸ்? அதனால போட்டு பொலந்து எடுத்துட்டாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் மாதிரி கிடையாது. தேர்தல் நேரத்தில் சமரசமே கிடையாதுங்க. தன்னுடைய தொண்டர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அந்த அளவுக்கு கீழே இறங்கி விமர்சனம் பண்றார். பொதுமக்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதை தன்னுடைய பிரச்சாரத்தில் சேர்த்துக்கிறார். கூடவே தன்னை யார் விமர்சித்தாலும் சரி, அவங்க ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை போட்டு சும்மா வெளுத்து கட்டுறார். ஏன்னா எடப்பாடி மீது ஒண்ணுதான் சொல்றதுக்கு இருக்குது, ஆனா திமுகவினர் மீது சொல்றதுக்கு 10 இருக்குது. அதனால அதிகமாக வைரல் ஆகிறது. ஸோ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பத்தி சொன்னது போதும் என்று நினைக்கிறேன். பெருசா நாம விளக்கம் அளிக்க வேண்டாம். இப்போ அண்ணாமலைக்கு வரவேற்பு தந்த காட்சிகளை நீங்க பாருங்களேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 10 மணிக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம முடிக்கிறோம். 9:56 நின்று கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய அளவில் எழுச்சியோடு, காலம் தாமதமாக இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் புன்முறுவலோடு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் நம்முடைய அண்ணன் வி.பி. கந்தசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து, சூலூர் தொகுதியில இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் வாக்களித்து ஒரு பெரும்பாலான வெற்றியை இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் கொடுத்து ஒரு சரித்திர சாட்சியாக 3வது முறையாக அண்ணன் வி.பி. பழனிசாமி தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் அன்போடு பரிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணாமலை இந்த வீடியோவிலே சொல்றாரு பாருங்க. 9:56க்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்றார். ஆனா கூட்டம் சும்மா அள்ளுது. நான் கூட்டத்தை காட்டலனா கூட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கான ஆதரவு போட்டோவை வச்சிருப்பேன். அதிலேயே பார்க்கலாம் மக்கள் வெள்ளத்தை. நான் தான் சொன்னனுங்க, பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு என்ன வேலை கொடுக்குறீங்களோ இல்லையோ அந்த ஆளை தலைவராக்கி விட்டுருங்க. அவர் எங்களை சந்திக்கிட்டோம், நாங்கள் அவரை பார்க்குறோம், பாஜக ஆட்சியை கொண்டாந்துடுறோம், கட்சியை வேகமாக வளர்க்குறோம். எங்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடியவர் அண்ணாமலை தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடைச்சி பேசுவார். கட்சி மேலே தப்பு இருந்தாலும் விடமாட்டார். ரெண்டாவது திமுக மீது தவறு இருந்தாலும் விடமாட்டார். கூட்டணி கட்சியாக தப்பு பண்ணாலும் விடமாட்டார். ஸோ பட்டதை உள்ளது உள்ளபடி போட்டு உடைக்கக்கூடியவர். பொறுமை காக்கிறாரோ இல்லையோ ஆனால் அநீதிக்கு பொங்கக்கூடியவர். ஸோ அண்ணாமலை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால அண்ணாமலையை தலைவராக்கி விட்டுருங்க, எங்களை நேரடியாக சந்திக்கிட்டோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த பிரச்சார கூட்டத்தில் அவ்வளவு ஆரவாரங்களை நீங்க பார்த்திருக்கலாம். இந்த ஆரவாரத்தை எல்லாம் தாண்டி மக்களுக்கான நல்ல விஷயங்களை சூப்பரா அண்ணாமலை வெளியிட்டு இருக்கிறாரு. அதை பாருங்களேன். இவங்க என்ன சாதிச்சாங்களே, முதலமைச்சர் ஒரு பக்கம், கனிமொழி அக்கா ஒரு பக்கம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் தமிழகத்திலே மக்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சாதிச்சாங்க, என்ன கிழிச்சாங்க? சட்டம் ஒழுங்கிலிருந்து கஞ்சா தலைநகராக மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுன்னா தலை சுத்தி கீழே விழுந்துருது. இன்னைக்கு நான் சில பேரை படிக்கிறேன் பாருங்க. ஹரிகரன், கவிதாசன், ஞானசேகரன், தெய்வச்செயல், பாஸ்கரன், பெரியநாயகம், இவங்க எல்லாம் யாருனாங்க? திமுக கட்சியினுடைய உறுப்பினர் பாலியல் தாக்குதலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட சில பேர். சர்ஃப்ராஸ் நவாஸ், ஜெயினுதீன், சிவசங்கர், ரமணா, ஜாஃபர் சாதிக், இப்ராஹிம், ஜெர்சன், சரண்யா,
இவங்க யாருன்னா திமுக கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், கஞ்சாவை கடத்து மாட்டியவர்கள். மருவூர் ராஜா, வேலு, கண்ணுக்குட்டி இவங்க எல்லாம் யாருனாங்க? திமுக கட்சியிலிருந்து கள்ளச்சாராயத்தை வைத்து மாட்டோம். இது மட்டும்தான், இந்த பட்டியல் மட்டும்தான் நீண்டு கொண்டிருக்கிறதோ தவிர மக்களுக்கு நல்லது செய்ததாக இவருடைய பட்டியல் எதுவும் இல்லை. அருமை சொந்தங்கள், இது முதல் பட்டியல் தான். இரண்டாவது இன்னொரு பட்டியல் இருக்கிறது. இதுல குற்றவாளிகள் யார் என்பதை பட்டியலிட்டு இருக்கின்றார், எந்த கட்சி என்பதை பட்டியலிட்டு இருக்கின்றார். இப்படி குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதாவது நாம எப்போதுமே பேசுவோம், ஆளுங்கட்சியா வந்தா மற்ற கட்சிகளை விட ஆளுங்கட்சிக்கு தான் பொறுப்பு அதிகம். மக்களை காக்கின்ற, மக்களுக்கு நல்லது செய்கின்ற பொறுப்பை மக்கள் ஓட்டு போட்டு அதிகாரமா கொடுத்துருக்காங்க. அதிகாரம் மட்டுமே கொடுத்துருக்காங்க, மக்களுக்கும் அதிகாரத்தில் வந்தவங்களுக்கும் செலவுக்கு காசும் கொடுத்துருக்காங்க. வரி கட்டி பணத்தையும் கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்து எங்களுக்கு நல்லது செய்யுங்கடா அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரத்தை வச்சு எவ்வளோ குற்றச்செயல்களை திமுக காரன் செஞ்சிருக்கான் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக தவறுகளை சுட்டி காட்டுறாரு. ஆனால் திமுக காரன் தான் தப்பு பண்றான், எப்படா காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி திமுகவில் எவன் தப்பு பண்றான் அப்படின்றத பட்டியலிடவே இல்லை. ஆனா அண்ணாமலை கொஞ்சம் வித்தியாசமானவர் இல்லையா, அதனால பட்டியலே விட்டுட்டாரு. இப்ப திமுக காரனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கும். சரி, இரண்டாவது பட்டியலை பார்க்கலாமா? அந்த பட்டியல் தான் இன்னும் சூப்பர் ஜோரு. ஒரு ஊழலாக படித்த பிஜிஆர் எனர்ஜி ஊழல் 4000 கோடி, நியூட்ரிஷன் கிட் ஸ்கேம் மாசுபிரமணியம் 450 கோடி, பொங்கல் தோத்தி ஸ்கேம் நம்ம காந்தி 160 கோடி, KN நேரு மேல 3 வழக்கு, இடி அமலாக்கத்துறை கைது எழுதியும் கூட எஃப்ஐஆர் போடாம இருக்கிறாங்க. 365 கோடி, 888 கோடி, 1020 கோடி. சக்கரபாணி ஒட்டச்சத்தில் வைக்கிறாரு. பேடி டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்கேம், அதாவது இந்த நம்முடைய நெல் கொள்முதல் செய்வதற்கு ஊழல் 180 கோடி. நோபல் ஸ்டீல் ஸ்கேம் அன்பில் மகேஷ், உதயநிதி ஸ்டாலின் 1000 கோடி, ஈட்டில் இன்ஃபா ஸ்கேம் 3000 கோடி, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கேம் 2000 கோடி, டிஎன்எம்எஸ்சி மெடிக்கல் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கேம் 600 கோடி. இவங்களுக்குலாம் புலால் சிறையில் தனியாக ஒரு பிளாக் கட்டி திமுக பிளாக் வைக்க மாட்டேங்குது. அதாவது மே 4க்கு பிறகு நம்முடைய என்டிஏ ஆட்சி வரும் பொழுது புலால் சிறையில தனியாக திமுக பிளாக் நம்ம போட்டு முதல்ல கைது செய்யறவங்க அவங்க தான் நீ ரிப்பன் கட்டி உள்ள போப்பா, அடுத்து நீ ரிப்பன் கட்டி உள்ள போ. எந்த அளவுக்கு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இவர்கள் தைரியமாக இன்னைக்கு துண்ட போட்டுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்க மன்னிக்கவே கூடாது. இவ்வளவு திருட்டுத்தனம் செய்து இங்க மறுபடியும் நிக்கிறாங்க, தொகுதி மாறுறாங்க. ஏன்னா உங்களுடைய கோபம் குறைஞ்சிருமா? செல்வராஜனே நின்னா டெபாசிட் காலியாகி வரும். அப்படி பக்கத்துல கூட நீ மாத்தி விட்டா மக்கள் கோபம் குறைஞ்சிரும். திமுகவின் மீது நம்ம கோபம் இருக்கு, வேட்பாளர் எவ்வளவு வேணாலும் வாங்க போங்க. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 விட்டாரு, 2 விட்டாரு. ஆனா அதெல்லாம் மக்களிடையே போய் சேர்ந்துச்சோ இல்லையோ, ஆனா தேர்தல் நேரத்தில் திமுக காரன் தப்பு பண்றான் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் எவ்வளவு கொள்ளடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதுல செந்தில் பாலாஜியை பற்றி அதிகமாகவே பேசினார். ஏன்னா அந்த ஆள் இந்த சாராயத்தை வித்து 10 ரூபாயை வாங்கி அந்த 10 ரூபாயில மட்டுமே 14,000 கோடி சம்பாதிச்சிருக்கானோ. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் திமுக கிட்ட ஆறா தண்ணியா பணம் செலவழிதுன்னா எல்லார்கிட்டையும் திமுக பணத்தை வாரி கொட்டுறான்னா அதுக்கு இந்த செந்தில் பாலாஜி சாராய கடையில வாங்கினா 10 ரூபாய் காசு தான் 14,000 கோடி. நம்ம தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையம் நடத்துறதுக்கு 1380 கோடி ரூபாய் செலவாகுதான். தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் நடத்துறதுக்கு எல்லா கட்சிகளும் வச்சு எத்தனை வேலையாட்களை போடணும், எத்தனை எந்திரங்களை கொண்டு வரணும், எவ்வளோ டிரான்ஸ்போர்டேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைப்பதற்கு 1380 கோடி ரூபாய் தான் செலவாகுதான். ஆனா திமுக காரன் இந்த தேர்தல் எதிர்கொள்வதற்கு 14,000 கோடியை களத்தில் இறக்கிருக்காங்க. அப்போ 234 தொகுதி அப்படி நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்பா 200 கோடிக்கு மேல போது. இடைத்தேர்தலின் போது தான் இவ்வளவு கோடிகளை செலவழிப்பாங்க. ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அடித்து வச்சிருக்கின்ற பணமானது எல்லாருக்கும் கொடுத்து வச்சுக்கிறாராம். அதனால வெற்றி பெறுவது என்பது கடினம் தான் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் மறைமுகமா சொல்றாரு. ஏன்னா மக்களே ஊழல் மயமாக மாறிட்டு இருக்காங்க, கையில் என்ன கிடைக்கும் தான் பாக்குறாங்க. தேர்தல் அறிக்கையில் அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி நாங்கள் 8,000 ரூபாய் கூப்பன் தருவோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது தான் கை தட்டுறான். எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா தான் கை தட்டுறான். ஆனால் விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, பயிர் காய்ந்து போயிடுது, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் பண்ணிட்டு நம்மக்கிட்ட காசு கிடையாது, சாலை நல்லா இல்லை, மருத்துவமனை நல்லா இல்லை, குடிநீர் நல்லா இல்லை, அதுக்கப்புறம் கல்வி நல்லா இல்லை, கல்வி கூடங்கள் நல்லா இல்லை, தனியார் பள்ளியை ஊக்குவிக்கிறாங்க, தரமான கல்வி இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு கடலில் மூழ்கி இருக்கிறது. மற்ற மாநிலங்களெல்லாம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கிறது. நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதோட இருக்கின்ற வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இந்திக்காரன் பார்த்தீங்கன்னா பறித்து கொள்ளுகின்றான். நம்மளை என்ன பண்ணுறான் திமுக காரன், 24 மணி நேரம் நீ படிக்கிறியோ இல்லையோ 24 மணி நேரம் குடிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி தர அப்படின்னு சொல்லிவிட்டு
தனியார் பார்களையும் கவர்மெண்ட் பார்களையும் எக்கச்சக்கமா திறந்து விட்டுட்டான். இந்த பார்கள் 24 மணி நேரம் செயல்படுது. டாஸ்மார்க் 12 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம சந்து பொந்து கடையெல்லாம் டாஸ்மார்க் கிடைக்குது. நம்ம குடிச்சுட்டு கவுந்துடுறோம். ஆனா நம்ம வேலைகளை இந்தியாரம் வந்து ஆன்சை போட்டுக்கிட்டு அழகா செஞ்சுட்டு போறான். வந்தவன் நம்ம கிட்ட கஞ்சாவை கொண்டு வந்து கொடுத்துட்டான், அபினை கொண்டு வந்து கொடுத்துட்டான், பிரவுன் சுகரை வந்து கொடுத்துட்டான். அதை போட்டுட்டு நம்ம மயக்கடிச்சு வீண் கிடக்கிறோம். ஸோ மொத்தத்தில் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியினுடைய அவலங்கள் எவ்வளவோ சொன்னாலும் அடுத்த தலைமுறை அழிஞ்சு போச்சுடா. எந்த குழந்தையும் வந்து பெருசா சம்பாதிக்க முடியாது. போதையால அழிஞ்சுதுடா, ஐயோயோ போச்சாடா அப்படின்னு கதறுவதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத அளவுக்கு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் மட்டுமே திங்கிங் வருகின்ற அளவுக்கு மக்களே வந்து பார்த்தீங்கன்னா கையில எவன் பணம் கொடுப்பான் அப்படின்னு ஊழல் மழமா மாறி போயிருப்பதனால செந்தில் பாலாஜி 14,000 கோடி இறக்கிருப்பதில் ஆச்சரியம் கிடையாது. அதனால தான் அண்ணாமலை சொல்றாரு, பாவிங்களா பணத்தை தந்து கொட்டைங்களாடா, இப்படி பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று மக்களுக்கு என்ன நல்லதடா செய்ய போறீங்க, அதனால உள்ளவே இவனுங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லா வீடியோக்களும் பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? நன்றி.